எல்லாருக்கும் இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஒரு ரேங்கிங் டைப் ஆஃப் வீடியோ தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தண்டர் போல்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா, May 1 அப்போது இங்கே வந்திருக்கு இல்லையா. ஸோ தண்டர் போல்ட்ஸில் இருக்க அந்த கேரக்டர்ஸை வந்து ஒரு சும்மா அவங்களோட கேரக்டர் டெவலப்மெண்ட் அண்ட் கேரக்டர் வைஸ் அண்ட் அவங்களோட அந்த ஸ்க்ரீன் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் வச்சு அண்ட் ஓவராலாக பர்சனலாக எங்களுக்கு பிடிச்சத வச்சு ஒரு சின்ன ரேங்கிங் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக டிசெண்டிங் ஆர்டர்லேயே போயிடலாம். ஸோ 9th பிளேஸ் ஒரு 9 கேரக்டர்ஸை வச்சு தான் பேச போகிறோம். ஸோ அந்த 9th பிளேஸில் இருக்க கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் மாஸ்டர். ஸோ டாஸ்க் மாஸ்டர் வந்து என்ன சொல்ல, காமிக் லெவலில் ரொம்பவே ஒரு மாதிரி ஃபேமஸான கேரக்டர் அண்ட் ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க கேரக்டர். ஸோ இந்த மூலம் டாஸ்க் மாஸ்டர் இருக்காங்கும் போது அவங்க எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு நார்மலாக ஒரு காமிக்ஸ் படிக்கிற ஒரு மார்வல் ஃபேனாக இருந்தால் ஒரு க்யூரியாசிட்டி இருந்திருக்கும். பட் அந்த க்யூரியாசிட்டியெல்லாம் ஆரம்பத்துலேயே கொன்று புதைச்சிட்டாங்கங்கிற மாதிரி படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் போட்டு தள்ளிட்டாங்க டாஸ்க் மாஸ்டரை. எதுக்கு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னே தெரியாத மாதிரி தண்டர் போல்ட்ஸில் மொத்தமாக முடிச்சு விட்டாங்க, அப்படி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்க கேரக்டர், அதாவது 8th பிளேஸில் இருக்க கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெல்ல சொல்லுவேன். ஸோ மெல் வந்து என்ன சொல்ல, அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அப்பப்போ இருக்கும். பட் வரப்பெல்லாமே அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. பட் அவங்க வந்து என்ன தான் மெல்லுக்கு வந்து நம்ம 8th பிளேஸ் கொடுத்ததுனால ஆக்சுவலாக மெல் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பக்கியை வந்து இங்கே தண்டர் போல்ட்ஸ் அந்த ஒரு டீமுக்குள்ளே அந்த அந்த பீப்புள்ஸ்க்கு நடுவில் கொண்டாந்து ஃபஸ்ட்டு இன்வால்வ் ஆக வைக்கிறது மெல்லாக தான் இருப்பாங்க. கதையில் சின்ன சின்ன அந்த ட்விஸ்ட் வரதுக்கான ஒரு காரணமாக இருந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு இம்பேக்ட் அவங்களால கதைக்கு இம்பேக்ட் இருந்துச்சு. பட் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் இந்த மூவிக்கு இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ மெல்ல வந்து 8th பிளேஸில் வச்சுக்கலாம். அண்ட் தென் 7th பிளேஸில் இருக்க கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் கோஸ்ட் ஆக்சுவலாக வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ கோஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க படம் ஆரம்பித்ததுலேருந்து ஃபுல்லாகவே இருந்தாங்க. அண்ட் கோஸ்ட் கேரக்டர் வந்து காமிக்ஸில் ஆக்சுவலாக ஒரு மேலாக இருக்கும், அது இங்கே ஃபீமேலாக மாற்றிருந்தாங்க. அண்ட் ஆண்ட்மேன் அண்ட் வாஸ்பில் அவங்களோட கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மூவிலையும் அந்தளவுக்கு ஒரு நல்ல இது இருக்கும்னு எதிர்பார்த்துருப்பாங்க மேக்ஸிமம் ஆஃப் த மார்வல் ஃபேன்ஸ். பட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்க மாதிரி தான் இருக்கும். அவங்க ஸ்டார்டிங்கில் அவங்களோட இந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ் அண்ட் அவங்க ஆக்சுவலி இவங்க தான் டாஸ்க் மாஸ்டர் வந்து போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஓவரால் இவங்க இந்த மூவியில் இருப்பாங்க. பட் அந்த ஃபஸ்ட்டு இருந்த அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அப்படியே படிப்படியாக குறைஞ்சி போய் அப்படியே நார்மலாக 10ஓட 11 5ஓட அது 4ஓட 5ங்கிற மாதிரியான ஒரு 4ஓட 1 சேர்ந்து 5ங்கிற ஒரு நார்மல் யூஷுவல் ஒரு பர்சன் மாதிரி அவங்கள காமிச்சிருவாங்க. ஸோ அதனால் அவங்கள 7th பிளேஸில் வச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ 6th பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கி. ஸோ பக்கி வந்து கிட்டத்தட்ட படம் ஆரம்பித்து ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஃபைட் சீன் இருக்கும். அந்த இடத்துல அவர் வர அந்த ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ் ஷார்ட்டாக இருக்கும். பட் அந்த ஃபைட் சீனில் அவரோட இன்ட்ரடக்ஷன் அந்த ஃபைட் சீனை வந்து நல்லா எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவர் வந்து என்ன சொல்ல, அவரோட ப்ரெசன்ஸை நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ஒரு ஃபைட் சீன் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைட் சீனில் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அவர் தண்டர் போல்ட்ஸில் ஒரு மெம்பராக மாறுவார். பட் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் தண்டர் போல்ட்ஸே உருவாகிறதுக்கு இவர் தான் காரணம், தண்டர் போல்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் அவர் வந்தார். அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி பட்டம் படாமல் தான் சுற்றிட்டு இருப்பார் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம். ஸோ அவர் வந்து 6th பொசிஷனில் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 5th பொசிஷனில் ஜான் வாக்கர் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஜான் வாக்கர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வருவார். அண்ட் ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜரில் எப்படி அவரோட கேரக்டர் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். பட் அதே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இதில் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. பட் அவரோட கேரக்டரைசேஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. கிட்டத்தட்ட இவரும் எலனா மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு மென்டல் டிப்ரெஷன், பிகாஸ் அவர் வந்து எல்லோரும் கேப்டன் அமெரிக்காவும் ஏற்றிருக்க மாட்டாங்க, ஃபேமிலியும் அவர் வந்து இது பண்ணியிருக்காது, அவருமே ஒரு டிப்ரெஷனில் தான் இருந்துகிட்ருப்பார். பட் ஒரு டீம் வேணும், டீம் உருவாகுதுங்கும் போது அதுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பார். ஸோ அந்த விஷயத்துக்காகவே இவரை வந்து 5th பிளேஸில் வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 4th பிளேஸில் வேலண்டினா வச்சுக்கலாம். ஸோ வேலண்டினா தான் ஆக்சுவலாக இதோட மெயின் வில்லன்னு சொல்லலாம். என்ன தான் சென்ட்ரியை வந்து வில்லனாக மாற்றி விட்டுருந்தாலும் அப்படி மாற்றி விட காரணமே வந்து வேலண்டினா தான் இருப்பாங்க. ஸோ வேல் வந்து இந்த
வேல் இல்லைன்னா தண்டர் போல்ஸே இல்லை அப்படி தான் சொல்லணும். இந்த ஆன்டி ஹீரோஸ் எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்டு எல்லாரையும் முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறது அவங்களோட பிளானாக இருக்கும். பட் அவங்களோட பிளான் ஒரு மாதிரி சொதப்பி அவங்க வந்து இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு நியூ அவெஞ்சர்ஸ்ங்கிற ஒரு டீமே உருவாக்குற அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பெரிய வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து நம்ம 4th பிளேஸில் வச்சுக்கலாம். ஸோ 3rd பொசிஷனில் நீங்கள் ஒரு மாதிரி கெஸ் பண்ணியிருப்பீங்க. ரெட் கார்டியன் தான் இருப்பார். ஸோ அலெக்சி வந்து அங்கங்கே மூவியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அந்த ஒரு காமெடி பாட்டை கொண்டு வர ஒரு கேரக்டராக இருக்கார். ஸோ அவரோட காமெடிஸ் எல்லாமே நான் தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். அந்த ரைட்டிங் நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படி தான் சொல்லணும். ஃபைட்டிங்கும் தாண்டி அந்த ஒரு எமோஷ்னலாக அந்த அப்பாங்கிற ஒரு ரோலை வந்து அவர் எலனாக்கு ப்ளே பண்ணணும்னு நினைக்கிற பிளேஸாக இருக்கட்டும், அண்ட் எலனா அண்டு அலெக்சிக்குள்ளே இருக்க அந்த ஒரு கான்வர்சேஷன், அந்த எமோஷ்னல் சீன்ஸ் வரும்போது அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதுக்காகவே நம்ம வந்து இவருக்கு அது ஒரு 3rd பிளேஸை கொடுக்கலாம். அண்ட் யாராக இருந்தாலும் இதுக்கு ஒரு ரேங்கிங் போடணும்னு யோசிச்சா அவங்க 2 பேரும் இந்த ஒரு அதாவது அவங்க வந்து இந்த ஒரு 2 விஷயம்லாம் கன்ஃபியூஸ் ஆகி நிற்பாங்க. அதாவது இந்த 2 பேர் யார், இந்த 2 பேர் எந்த பொசிஷனில் போடலாம் அப்படின்னு. ஸோ எனக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. பட் கன்ஃபியூஷனையும் தாண்டி ஒரு விஷயத்தினால நான் வந்து இந்த பிளேஸை இவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னா, ஃபஸ்ட் பிளேஸ் வந்து நான் சென்ட்ரிக்கு கொடுத்துருவேன். ஏன்னா மீன்ஸ் பாப் கேரக்டரை பண்ண அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அவங்க வந்து பாப் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, சென்ட்ரியோட அந்த கேரக்டரை ப்ளே பண்ணியிருந்திருப்பாங்க, அண்ட் அகெயின் வாய்டு. ஒரு 3 கேரக்டரை வந்து அந்த மூவியில் அவங்க ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஒரு மேஜர் ரோல் இருந்துச்சு. அண்டு சாஃப்டான ஒரு பர்சனாக வந்து அண்டு திடீர்னு ஒரு என்ன சொல்ல மார்வலோட சூப்பர்மேனுங்கிற அளவுக்கு திடீர்னு காமிச்சு அதுக்கப்புறம் அப்படியே டக்குன்னு இல்லை ஒரு வில்லனுங்கிற மாதிரி ஒரு ட்ரான்சிஷன். அந்த ட்ரான்சிஷன் நல்லாவே இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் வந்து அந்த டிஃப்ரென்சியேஷன் நல்லா பண்ணியிருந்தார். ப்ளஸ் அந்த கேரக்டர் ரைட்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவருக்கு அதனால் அந்த ஃபஸ்ட் ப்ளேஸை கொடுத்துடலாம். அவரோட அதாவது அந்த ஒரு 3 கேரக்டர்ஸ் அவர் மேனேஜ் பண்ண அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் அவர் ஃபஸ்ட் ப்ளேஸில் வச்சுருக்கேன். இல்லைனா எலனாவை தான் ஆப்வியஸ்லி நான் வச்சுருப்பேன். ஏன்னா கதையே வந்து கிட்டத்தட்ட எலனாவை சுற்றி நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எலனா ஆப்வியஸ்லி இப்போ 2nd பிளேஸில் இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் எலனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் எலனாவை வச்சு தான் அந்த கதையே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அவங்களோட ஒரு இதில் தான் போகும். ஸோ பிளாக் விடோ அதாவது நட்டாஷாவை லாஸ் பண்ணிவிட்டு அவங்களும் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருந்துகிட்ருப்பாங்க. பட் அவங்க வந்து அதுலேருந்து மீண்டு வர ட்ரை பண்ணிகிட்ருக்க ஒரு டைமில் தான் இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். அப்போ பாபை மீட் பண்ணும்போது பாபுக்குமே ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அண்ட் ஒரு டீம் வேணுங்கிற அந்த ஒரு விஷயம், ஒரு ஃபேமிலி வேணும்னு அவங்க அந்த ஏக்கம் வந்து இந்த ஆன்டி ஹீரோஸ் இவங்கெல்லாம் ஒன்று சேரும்போது இவங்க எலனாவை தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரீசனாக இருப்பாங்க அந்த ஒரு டீம் ஃபார்ம் ஆகிறதுக்கு. எல்லாருமே பாபை விட்டுறலாம் சரி அவ்வளோதான் அப்படின்னு யோசிக்கும்போது அவங்க வந்து அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அந்த வாய்டுக்குள்ளே போயிட்டு பாபை எப்படியாவது காப்பாற்றணும், தானும் அதுலேருந்து வெளில வரணும்னு அந்த ஒரு எஃபர்ட் எடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி அவங்களோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக அழகாக அந்த கொரியோகிராஃப் பண்ணதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட ப்ரெசன்ஸே இந்த மூவியில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் 2nd பிளேஸ். ஃபஸ்ட் பிளேஸ்க்கு இருக்க வேண்டியது தான். பட் பாப் பண்ண அந்த 3 கேரக்டர்ஸ்னால அவங்களை 2nd பிளேஸில் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இந்த ஒரு 9 மெம்பர்ஸ் தான் நம்ம லாஸ்ட்லேருந்து ஒரு டிசெண்டிங் ஆர்டரில் பார்த்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு, இல்லை இந்த கேரக்டர் வந்து முன்னாடி இருந்திருக்கலாம், இல்லை இந்த கேரக்டர் பின்னாடி இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட்னால இது இன்னும் இவங்க இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம், இந்த டாஸ்க் மாஸ்டர் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேரக்டர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி அது ரொம்ப கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக அந்த மூவி பார்த்தப்பறம் இருந்துச்சுன்னா அதை பற்றியும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லெட்ஸ் ஹேவ் அ டிஸ்கஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.